அன்புள்ள பக்தர்களே, இன்று நாம் செல்லப்போகும் ஆன்மீக பயணம் தமிழ்நாட்டின் தர்மபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு பண்டைய வைணவ தலம் அதியமன் கோட்டையின் சென்றாய பெருமாள் கோவில். காலத்தை மீறும் வரலாறும் ராஜர்களின் அர்ப்பணிப்பும் பெருமாளின் அருளும் பக்தர்களின் நம்பிக்கையும் நிரம்பிய இந்த திருத்தலத்தின் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு ஓவியமும் ஒரு கதையை கூறுகிறது. இந்த வீடியோவில் அந்த வரலாறுகளை விரிவாக கேட்டு உங்கள் ஆன்மாவை பெருமாளின் அருளில் நனைப்போம். வீடியோவின் இறுதி வரை பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வரலாறு மற்றும் ஸ்தல புராணம். அதியமன் வம்சம் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற பழமையான வம்சங்களில் ஒன்று. இவர்களின் தலைநகரமாக விளங்கிய இடமே அதியமன் கோட்டை. இங்கிருந்தே அவர்கள் ஆண்டார்கள். அந்த காலத்தில் கோட்டையை சுற்றி பாதுகாப்பான மதில்கள், அகழிகள் இருந்தன. இன்றும் அந்த மதிலின் சிதிலங்கள் காண கிடைக்கின்றன. இந்த மண்ணில் அரசர்களின் ஆட்சி மட்டுமல்ல, பக்தியின் பெருமையும் உறைந்து நிற்கிறது. சென்றாய பெருமாள் எனும் பெயர் பக்தர்களின் கதைப்படி ஒரு சிறப்பான நிகழ்வால் வந்ததாக கூறப்படுகிறது. ஒருமுறை ஒரு பசு தினமும் பால் தராமல் இருந்தது. ஆனால் அந்த பசு தானாகவே வந்து பூமியில் புதைந்திருந்த விஷ்ணுவின் சிலைக்கு மேலே பாலை ஊற்றியது. இதைக் கண்டு அதியமன் மன்னர் ஆச்சரியப்பட்டு அங்கே ஒரு அழகிய ஆலயம் கட்டினார். அந்த நாள் முதல் இந்த திருத்தலம் சென்றாய பெருமாள் கோவில் என அழைக்கப்படுகிறது. கட்டிடக்கலை மற்றும் சிறப்பு அம்சங்கள். கோவிலுக்குள் நுழையும்போது முதலில் கண்களில் படுவது ஒரு எளிமையான ஆனால் அழகான முகமண்டபம். சன்னதி வளாகம் மிகவும் விரிவானது. பெருமாள் ஸ்ரீதேவி, பூதேவியுடன் சன்னதியில் காட்சியளிக்கிறார். அவரின் உருவம் மிகவும் அமைதியானது. சிறப்பம்சமாக முகமண்டபத்தின் சுவர்கள் மற்றும் மேல் சுவர், சீலிங் மீது அற்புதமான ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. அவற்றில் இராமாயணம், மகாபாரதம், விஸ்வரூப தரிசனம் போன்ற பாகங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. அந்த ஓவியங்கள் பல நூற்றாண்டுகளை கடந்திருந்தாலும் இன்னும் கண்ணில் உயிரோடு இருப்பது போல தோன்றுகின்றன. கோவிலின் விமானம் திராவிடக் கலையின் அழகை காட்டுகிறது. தூண்கள், சுவர்கள், ஓவியங்கள் அனைத்தும் அந்த காலத்து சிற்பிகளின் திறமையை வெளிப்படுத்துகின்றன. திருவிழாக்கள் மற்றும் வழிபாடு. தினசரி 3 வேளை பூஜைகள் நடைபெறுகின்றன. காலை ஆராதனையில் பெருமாளுக்கு பால், பன்னீர், புஷ்பங்கள் அர்ப்பணிக்கப்படுகிறது. மாலை நேரத்தில் தீபாராதனை மிகவும் சிறப்பானது. அந்த நேரத்தில் சன்னதியிலிருந்து வெளிவரும் ஒளி பக்தர்களின் மனதை அமைதியாக்குகிறது. புரட்டாசி மாத சனிக்கிழமைகள் இங்கு பெரும் திரளான பக்தர்களை கூட்டுகிறது. வைகுண்ட ஏகாதசி நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பெருமாளின் அருளை பெறுகின்றனர். ஆண்டுதோறும் நடைபெறும் பவனி, ரதோத்சவம், பவித்ரோற்சவம் போன்ற விழாக்கள் மக்களால் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகின்றன. பக்தர்களின் அனுபவங்கள். பக்தர்கள் கூறுவதாவது: இந்த கோவிலில் வழிபட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் வேலைவாய்ப்பு கிடைத்தது. கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட்டது. குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் கலைந்தன. சுவரில் உள்ள ஓவியங்களை பார்த்தாலே மனம் அமைதியடையும். குறிப்பாக மாலை நேரத்தில் தீபாராதனையின் போது அந்த மண்டபத்தில் நிற்கும் பக்தர்கள் பெருமாளின் அருளை நேரடியாக உணர்கிறார்கள் என்று பலர் நம்புகின்றனர். பயண வழிகள் மற்றும் சுற்றுலா தகவல்கள். இந்த கோவில் தர்மபுரி மாவட்டத்தில் அதியமன் கோட்டையில் அமைந்துள்ளது. தர்மபுரி நகரிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சாலை வழியாக எளிதில் செல்லக்கூடியது. தர்மபுரி நகரில் தங்குமிடம், உணவு வசதி அனைத்தும் கிடைக்கின்றன. கோவில் பொதுவாக காலை முதல் மாலை வரை திறந்திருக்கும். பண்டிகை நாட்களில் நேரம் நீட்டிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பக்தி அனுபவிக்க வாய்ப்பு தரப்படுகிறது. அன்புள்ள பக்தர்களே, இவ்வாறு நாம் இன்று அதியமன் கோட்டையின் சென்றாய பெருமாள் கோவில் பற்றிய ஆன்மீக சுற்றுலாவை முடித்திருக்கிறோம். இந்த கோவில் மட்டும் ஒரு கட்டடமல்ல. அது ஒரு வரலாறு. அது ஒரு பக்தி அனுபவம். அது ஒரு நம்பிக்கை. நாம் அனைவரும் ஒரு நாள் இங்கு சென்று பெருமாளின் அருளை பெற்றால்தான் அந்த அனுபவம் பூரணமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். சென்றாய பெருமாள் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும். ஓம் நமோ நாராயணாய.